ஹை, இன்னும் கொஞ்ச நேரத்தில் எ வெரி வெரி ஹாப்பி நியூ இயர் 2025 ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த கடந்த வருஷம் 2024 ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே கிட்டத்தட்ட ஒரு 8லேருந்து 10 மாதம் நான் வந்து வீடியோஸே போடல, ஒரு வீடியோ கூட போடல. அதுக்கு சில ப்ரொஃபஷ்னல் ரீசன்ஸ் இருந்திருக்கலாம், பர்சனல் ரீசன்ஸ் இருந்திருக்கலாம். எதாக இருந்தாலும் கிட்டத்தட்ட 10 மாதம் நான் டார்மெண்ட்டாக இருந்திருக்கேன், வீடியோ போடல, ஆக்டிவிட்டி இல்லை. திடீர்னு ஒரு நாள் வந்து போன மாதம் நவம்பர் செகண்ட் வீக் நினைக்கிறேன், வந்து அமரனுக்கு ஜாதி இல்லைன்னு ஒரு வீடியோ போட்டேன். 3.5 lakhs வியூஸ். எனக்கு அது பெரிய விஷயம். 3.5 lakhs வியூஸ் கிடச்சிருக்கு. கொடுத்தது யார்? நீங்கள். இந்த 8-10 மாதத்தில் லிட்ரலி நீங்கள் எல்லோரும் என்னை மறந்துருப்பீங்கன்னு நினச்சேன். ஆனால் இப்போ என்னாச்சுன்னா நீங்கள் என்னை கில்ட்டியாக ஃபீல் பண்ண வச்சிட்டிங்க. அதாவது நீ எங்களை மறந்தாலும் நாங்கள் உன்னை மறக்கலை அப்படின்னு. நானும் உங்களை மறக்கலை, பட் ஸ்டில் நான் எபிசோடே போடல. ஸோ அப்படி ஒரு ஃபீலிங் எனக்கு கொடுத்துட்டீங்க. வி ஆர் தேர் வித் யூ அப்படின்னு. இதுக்கு நான் என்னன்னு சொல்கிறது, தேங்க்யூன்னு ஒரு வார்த்தையில் சொல்லிட்டு போகிறதா எனக்கு தெரியல. அண்டு அது மட்டும் இல்லை, இப்போ 2 நாள் முன்னாடி நம்ம சேனல் வந்து 1.5 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் டச் பண்ணியிருக்கோம். இந்த 1.5 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் எனக்கு கொடுத்த நியூ இயர் கிஃப்ட். அண்ட் தட் இஸ் நாட் தி எண்ட் ஆஃப் இட். ஒரு வாரம் முன்னாடி ஒரு எபிசோடில் சினிமா பற்றி நான் ஏதோ பேசுனதுக்காக என்னை சில பேர் மிரட்டுறாங்க அப்படின்னு நான் உங்ககிட்ட சொன்னேன். அவ்வளோதான். கமெண்ட் செக்ஷனில் அத்தனை பேரும் வந்து லிட்ரலி 100% சப்போர்ட்டுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, 100க்கு 100 பேர், ஒருத்தர் கூட எகென்ஸ்டாக பேசாமல் அத்தனை பேரும் கமெண்ட் செக்ஷனில் வந்து ரொம்ப ஆறுதலாக, கம்ஃபர்ட்டிங்காக, தைரியம் கொடுக்குற மாதிரி. ஒரு சில பேர் வந்து நீங்கள் ரொம்ப போல்டாக பேசுகிறீங்க ஆனால் சேஃபாக இருங்க அப்படின்னு ஆறுதலாக சொன்னாங்க. இன்னும் சில பேர் வந்து தைரியமாக பேசுங்க, உங்களை யாரும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னாங்க. இன்னும் சில பேர் வந்து எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, நாங்கள் இருக்கோம் உங்களுக்கு. இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் எனக்கு கம்ஃபர்ட்டிங்காக தான் நீங்கள் எல்லாருமே பேசுனீங்க. எவனோ ஒருத்தர் என்னை கூப்பிட்டு மிரட்டின போது கூட நான் அதை சிரிச்சுக்கிட்டே தான் ஹேண்டில் பண்ணேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்கல. ஆனால் உங்களோட இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது லேசாக கொஞ்சம் கண் கலங்கிட்டேன் நிஜமா. இதுக்கெல்லாம் நான் திருப்பி உங்களுக்கு என்ன செய்ய போகிறேன்னு கேட்டால் எனக்கு தெரியல. என்னால் முடிஞ்சது இந்த நியூ இயர் ரெசல்யூஷன் எடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த வாட்டி உங்களுக்காக 2 நியூ இயர் ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன். இதில் என்ன டிஃப்ரென்ஸ்னால், யூஸ்வலாக நியூ இயர் ரெசல்யூஷனுங்கிறது நமக்காக எடுக்கிறது. நான் என் ரசிகர்கள், என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக இந்த நியூ இயர் ரெசல்யூஷன் 2. ஒன்று வந்து இனிமேல் என்னால் முடிஞ்ச வரைக்கும் வித் த பிளெஸிங்ஸ் ஆஃப் தி ஆல்மைட்டி கொஞ்சம் கூட கேப் விடாமல் உங்களுக்கு ரெகுலராக நான் வந்து கண்டென்ட் கொடுக்குறேன். ஏன்னா நீங்கள் அதை எவ்வளோ என்ஜாய் பண்ணுறீங்கன்னு எனக்கு காமிச்சிட்டிங்க. ஸோ ரெகுலராக என்னுடைய கண்டென்ட்ஸ் வரும். இனிமேல் கேப்ஸ் இல்லாமல் பார்த்துக்கிறேன். 2வது, எப்பயும் போல் ஆரம்பித்த நாள்லேருந்து இன்னி வரைக்கும் எப்படி இருக்கமோ அதே மாதிரி கடைசி வரைக்கும் என்னுடைய கண்டென்ட் எந்த கட்சி சார்போ அரசியல் சார்பு எதுவுமே இல்லாமல் பொதுவாக எல்லாருக்கும் நியாயம்னு எந்த ஒரு விஷயம் இருக்கோ அந்த நியாயத்துக்காக மட்டும் நான் பேசுவேன். இது 2ம் நான் உங்களுக்கு கொடுக்குற உறுதிமொழி. இது என்னோட 2025க்கான நியூ இயர் ரெசல்யூஷன். என்னோட நியூ இயர் ரெசல்யூஷனை நான் சொல்லிட்டேன். இப்போ உங்களோட நியூ இயர் ரெசல்யூஷன் என்னன்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். ஜஸ்ட் ஃபார் த ஒரு கியூரியாசிட்டி சேக்ஸ் தான் கேட்குறேன். ஒருவேளை என்ன ரெசல்யூஷன் எடுக்கலாம் அப்படின்னு தெரியல, கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னு யாராவது ஃபீல் பண்ணிங்கன்னா நான் ஒரு 8-10 டிப்ஸ் கொடுக்குறேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். ஒயிட் சுகர், சர்க்கரை, இதை உங்கள் ஃபுட்டில் நீங்கள் இன்னும் சேர்த்து சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா 2025 Jan 1 ஒயிட் சுகரை நான் கம்ப்ளீட்டாக விட்டுடுறேன் அப்படின்னு நீங்கள் ரெசல்யூஷன் எடுக்கலாம். நோ சுகர், சே நோ டு சுகர்னு ஒரு கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணுவோம். குழந்தைங்க கிட்ட போய் அதை படி இதை படின்னு தொந்தரவு பண்ணாமல் அவங்களுக்கு எதில் டேலண்ட் இருக்கோ, எதில் பேஷன் இருக்கோ, எது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் அவங்கள படிக்கிறதுக்கு அலோவ் பண்ணலாம். படிங்க, நல்லா படிங்க, படிக்கிறத புரிஞ்சு படிங்க, பிடிச்சி படிங்க. கடைகள், சூப்பர் மார்க்கெட்ஸ், அங்கே இங்கேன்னு நீங்கள் எங்கே போனாலும் இனிமேல் யார் கேட்டாலும் எந்த காரணத்துக்காகவும் என்னோடய ஃபோன் நம்பரை நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் ஒரு ரெசல்யூஷன் எடுக்கலாம். இங்கே போகையில் வரையில் காய்கறி கடையிலேருந்து கார் கம்பெனி வரைக்கும், ஜவுளி கடையிலேருந்து ஜுவல்லரி ஷாப் வரைக்கும், சூப்பர் மார்க்கெட்லேருந்து சினிமா தேட்டர் வரைக்கும் பில்லிங் கவுண்டரில் இருக்கிறவன் ஃபோன் நம்பர் கேட்டான்னா ஏன் எதுக்குன்னு கூட கேட்காம கொடுத்துட்டு வந்துட்டு இருக்குமே. கண்ட கிரிமினல்ஸ் நடத்துகிற லோன் ஆப்ஸ், இந்த கடன் வாங்குறதுக்கு ஆப்ஸ் இருக்குல்ல, அந்த லோன் ஆப்ஸ் மூலமாக கடன் வாங்கி அதனால் பின்னாடி பிரச்சனைகளில் மாட்டி கஷ்டப்பட மாட்டோம் அப்படின்னு ஒரு ரெசல்யூஷன் எடுக்கலாம். உங்களுக்கு அவன் இன்ஸ்டன்ட் லோன் கொடுத்துட்டான், அந்த நிமிஷம் அவங்க விரிச்ச வலையில் நீங்கள் விழுந்துட்டீங்கன்னு அர்த்தம். ப்ராசஸ்ட் ஃபுட் அப்படிங்கிற விஷயத்த நாமளும் சாப்பிட மாட்டோம், நம்ம குழந்தைங்களுக்கும் கொடுக்க மாட்டோம், அதுலேயும் குறிப்பாக பேபி ஃபுட்டை கொடுக்கவே மாட்டோம் அப்படின்னு ரெசல்யூஷன் எடுக்கலாம். பேபி ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் அந்த குழந்தைக்கு அது தப்புன்னு கூட தெரியாது. நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ, நீங்கள் கொடுக்கறது நல்ல விஷயம் நம்பி அதை சாப்பிட்டுட்டு இருக்கு. செல்ஃப் மெடிகேஷன் பண்ணி உடம்புக்கு எடுத்துக்க மாட்டோம், ரொம்ப முக்கியம். அது டேஞ்சரஸான ஒரு விஷயத்தை கம்ப்ளீட்டாக நெக்லெக்ட் பண்ணி ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிட்டு என்னென்ன வேலைகள் பண்ணிகிட்டு இருக்கோம் தெரியுதா நம்ம டே டு டே லைஃப்பில். நான் படித்தவங்களே சொல்கிறேன், குட்கா மாதிரி தடை செய்யப்பட்ட விஷயங்களை நாமளும் சாப்பிட மாட்டோம். நமக்கு தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸு, வேண்டியவங்க சாப்பிட்றத கூட நம்ம கண்டிப்பாக என்கரேஜ் பண்ண மாட்டோம். லிப் கேன்சர், மவுத் கேன்சர், டங் கேன்சர், த்ரோட் கேன்சர், ஈசோஃபீகஸ் கேன்சர், இப்படி இங்கேருந்து இங்கே வரைக்கும் என்னெல்லாம் கேன்சர் வர முடியுமோ எல்லாமே வரும். குழந்தைங்க அதிகமாக மொபைல் யூஸ் பண்ணுற பழக்கத்தை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி அவங்களோட ஸ்க்ரீன் டைமை கம்ப்ளீட்டாக குறைச்சி அவங்க பிரெயின் நல்லா டெவலப் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம்.
வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறதே ஆன்லைன் டைம், ஸ்க்ரீன் டைம்ங்கிறது குழந்தைங்களுக்கு 2 hours தான். நம்ம சாப்பிடக்கூடிய பொருளை, நம்ம குழந்தைங்க சாப்பிடக்கூடிய ஒரு பொருளை நம்ம சூப்பர் மார்க்கெட்லேயோ கடையிலையோ வாங்கும்போது அந்த பேக் ஒரு பாட்டில் அதோடைய முன்னாடி போட்டிருக்கிற விளம்பரத்தை பார்த்து ஏமாறாமல் அந்த பேக்கை பின்னாடி திரும்பி பார்த்து அதில் போட்டிருக்கிற நியூட்ரிஷனல் வேல்யூஸ், இன்க்ரீடியன்ட் லிஸ்ட் இதை கம்ப்ளீட்டாக ஒரு தடவைக்கு 2 தடவை படித்து தெரிஞ்சுக்கிட்டு நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ப்ராடக்ட்டை வாங்குவோம். முன்னாடி போட்டிருக்கிற 108 ப்ராமிசஸ்க்கும் பின்னாடி போட்டிருக்கிற நியூட்ரிஷனல் காம்பனன்ட்ஸ்க்கும் சம்மந்தமே இருக்காது. சினிமா பார்க்க போனால் அதை வெறும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக மட்டுமே பார்ப்போம். ஆஃப்டர் ஆல் ஒரு சினிமா நடிகனுக்காக எங்களுடைய உயிரையும் எங்கள் வாழ்க்கையும் நாங்கள் வீணடிக்க மாட்டோம். அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இன்றைக்கி சூழ்நிலைக்கு ரொம்ப 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 முக்கியமானது, இந்த நியூ இயர்லேருந்து அட்லீஸ்ட் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ், we will respect womanhood. பெண்மைக்கு உரிய மரியாதையை கட்டாயம் கொடுப்போம். இது சத்தியம். இட்ஸ் விதவுட் மேக்கப் வித் விஸ்வா, and wish you all a very, very, very happy new year. Thank you.